लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வாரும் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्मृतिधरान तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தல்மே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2292வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இன்றிலிருந்து 20 நாளைக்கு திருக்குறுங்குடி பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி அரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மங்கிலங்கொள் மந்திரகோள் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடுங்கருவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணக்கு பொறி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று போலிப்பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருட வேணும் துணிந்து. திருக்குறுங்குடி இந்த திவ்ய தேசத்தினுடைய மூர்த்தியின் பெயர் அழகிய நம்பிராயர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. பெருமாளுக்கான நாமங்கள் என்னவென்றால் நின்ற நம்பி என்கிற குறுங்குடி நம்பி, படுக நம்பி, வைஷ்ணவ நம்பி என்று அழைப்பார்கள். தாயார் பேர் குறுங்குடி வள்ளி, தீர்த்தம் திருப்பார்கடல், விமானம் பஞ்சகேதக விமானம் அழைக்கப்படும். இந்த திவ்ய தேசத்துடைய சிறப்பு என்றால் நம்மாழ்வார் இந்த பெருமாளே நம்மாழ்வாராக அவதரித்தார் என்று ஐதீகம். நம்மாழ்வார் இல்லாவிட்டால் 4000 இல்லை என்பதை நாம் அறிவோம். திருவாலி திருநகரிலே பிறந்து பரந்தாமனை பாடி பரவிய திருமங்கை மன்னன் இந்த திவ்ய தேசத்திலே தான் திருநாடு அடைந்தார். ராமானுஜர் இந்த கஷேத்திரத்திற்கு வருகிற போது இந்த தலத்தினுடைய நம்பியானவர் பெருமாளே சிஷ்யன் போல வந்து அவரிடம் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு உபதேசம் பெற்றார் என்பதும் அவருக்கு ராமானுஜர் இட்ட பெயரே வைஷ்ணவ நம்பி என்றும் அழைக்கப்படுகிறது. ராமானுஜபுரம் திருவனந்தபுரம் சென்றபோது அங்கே இருக்கிற வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலைநிறுத்த முயற்சி செய்த போது அந்த பெருமாள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அச்செயலை அங்குள்ள நம்பூதிரிகள் தடுத்து நிறுத்த இறைவனை வேண்டிய காரணத்தால் நம்பூதிரிகளிடமிருந்து ராமானுஜரை மீட்டி தலத்திற்கு கருடாழ்வார் தூக்கி வந்ததாகவும் திருவனந்தபுரத்திலே தூங்கிக் கொண்டிருந்தவர் மறுநாள் காலை எழுந்துக்கும் போது திருக்குறுங்குடியில் இருந்ததாகவும் நம்முடைய குரு பரம்பரை கதையிலே வருகிறது. மன்னன் ஒருவன் தரிசனம் செய்ய வருகிறான். அப்போது கருடன் பறக்கும் இடத்திற்கு கீழே பூமியை தோண்டினால் தெய்வநாயகன் மற்றும் ஸ்ரீ வரமங்கை ஆகியோரின் புதைந்துள்ள அர்ச்சாவதார திருமேனி கிடைக்கும் என்று அசரீரி கேட்டான். அந்த அசரீரியின்படியே அந்த இடத்தை தோண்ட திவ்யமங்கள அர்ச்சாவதார ரூபங்களை அவன் பெற்றான். அவற்றை நாங்குநேரி வானமாமலை திருக்கோவிலில் அம்மன்னன் பிரதிஷ்டை செய்ததாகவும் அந்த அர்ச்சாவதார திருமேனிகள் இங்கே திருக்குறுங்குடியில் கிடைத்ததாகவும் சொல்லுகிறார்கள். பெரிய பெரிய சிவாலயங்களிலே விஷ்ணுவுக்கு இடம் இருப்பது போல இந்த திருக்கோவிலிலே சிவனுக்கு என்று ஒரு தனி சன்னதி இருக்கிறது. இங்கே எழுந்திருக்கும் சிவபெருமானுக்கு பேர் மகேந்திரகிரிநாதர் என்றும் பக்கம் நின்ற பிரான் என்றும் சொல்வார். பெருமாள் பக்கத்தில் இருக்கிறதுனால பக்கம் நின்ற பிரான் என்ற பெயர். வெள்ளிரா எனும் ஜாதி மீனை தாய் கொக்கு ஊட்ட கொக்கினுடைய குஞ்சு உண்ணுகிற போது திருக்குறுங்குடி எனும் தலமானது எலும்பு மாலையும் புலியின் தோலையும் உடையவரான சிவபெருமானை அங்கே இருக்க இடம் கொடுத்து
எழுந்தருளிருக்கின்ற சீல குணமுடையாரான பெருமாளுடைய திவ்ய தேசமாம் என்று சொல்லுகிறார். இந்த கோவிலிலே மற்றொரு விஷயம், மற்ற வைஷ்ணவ சனங்களிலே இல்லாத ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கே நடராஜர், சிவகாமி, சோமஸ்கந்தர், சுப்பிரமணியர், பிள்ளையார் ஆகிய எல்லோருடைய அவச்சாவதாரமும் இந்த மகேந்திரவடியிலே இருந்து அர்ச்சாவதாரங்கள் இருப்பது. இப்படிப்பட்ட இந்த திருக்குறுங்குடியை பற்றி ஆழ்வார் பேசுகிற போது 20 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். 9ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியும் 6ஆம் திருமொழியும் ஆக 20 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இங்கே அவர் மங்களாசாசனம் செய்கிற போது பரகால நாயகியாக தன்னுடைய தாயையும் தோழிகளையும் பார்த்து என்னை கொண்டு போய் திருக்குறுங்குடியிலே விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 10 பாசுரங்களிலும் அதே தான் கடைசியாக வரும். என்னை அங்கு கொண்டு போய் விடுங்கள், அந்த பெருமாளிடம் நான் சேர வேண்டும் என்றே சொல்லுகிற பாசுரங்கள். முதல் பாசுரத்தை இப்போது நாம் அனுபவிப்போம். தவள இளம்பிறை துள்ளும் முன்னீர் தன்மலர் தென்றலோடு அன்றில் ஒன்றி துவள என் நெஞ்சகம் சோர ஈரும் சூழ் பணினான் துயிலாது இருப்பேன் இவளுமோர் பெண்கொடி என்று இறங்கார் என் நலம் 5ம் முன் கொண்டு போன குவளை மல நிறவண்ணர் மண்ணு குறுகுடிக்கே என்னை உய்த்து விடுவேன். தவளம் இளம்பிறை என்றால் வெண்ணிறம் உள்ள பாலச்சந்திரன், மிக இளமையான பிறைச்சந்திரன். குளிர்ச்சி, சந்திரன் என்றாலே குளிர்ச்சி. துள்ளும் முன்னீர் என்றால் அலையடித்து கொண்டிருக்கிற கடல். தன்மலர் தென்றலோடு என்றால் குளிர்ந்த காற்றை தன் மேனியிலே பரவ விட்டு கொண்டிருக்கிற பூக்களிலே படிந்து வருகின்ற வாசனை மிக்க காற்று. அன்றில் என்றால் ஒரு பறவை இல்லையேல் மற்றொரு பறவை உயிர் வாழாதிருக்கக்கூடிய அன்றில் பிறவை எல்லாம் சேர்ந்து என்னுடைய மனதை பலமில்லாமல் ஆக்குகிறது, சோர வைக்கிறது, சிதலமாகும்படி செய்கிறது, நோவுபடுத்துகிறது. எங்கும் பனி பரவி இருக்கிற இந்த காலத்தில் நான் தூங்காமல் கிடக்கிறேன். இவர் ஒரு இளம்பெண் அன்றோ என்று மனம் இறங்காதவராய் என்னை விட்டு பிரிந்து சென்றவர். என் களம் 5ம் என்றால் என்னுடைய பஞ்ச இந்திரியங்கள், அதனுடைய உணர்ச்சிகள் ஆத்தனையும் கொண்டு போய் கொள்ளை கொண்டு போன கருணைதல் பூ போன்ற காசாம்பு வண்ணன் என்று அழைக்கக்கூடிய இந்த பெருமாளை எப்போதும் வாசம் செய்து கொண்டிருக்கிற திருக்குறுங்குடியிலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள் என்று தன்னுடைய தோழியையும் தாயையும் பார்த்து கேட்கிறான். போன 20 பாசுரங்களிலே பறவைகளை பார்த்து கேட்டால், தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து கேட்டால் திருப்புல்லானி சென்றடைவோம் என்று சொன்னால், இனி வருகிற 20 பாசுரங்களிலே தன்னுடைய பிரிவாற்றாமை, தன்னை பிரிந்து சென்ற பெருமாளிடம் தன்னை சேர்க்க வேண்டி தன்னை வளர்த்த தாயையும் தன்னுடைய நெருங்கிய தோழியையும் பார்த்து கேட்கிறது. ஒரு பெண் என்று கூட இறங்க மாட்டேன் என்கிறீர்களே, எதெல்லாம் குளிர்ச்சி என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் இனி சுற்றி இருக்கிறதே. கடல் நீர் குளிர்ச்சியானதான், ஆனால் அது சுடுகிறதே. இளம்பிறை சந்திரன் குளுமையானது தான், ஆனால் அது சுற்றிருக்கிறதே. பூக்களின் மீது வருகிற தென்றல் காற்று என்பது இதமாக இருக்க வேண்டியிருக்கு, அதுவும் என்னை சுற்றிருக்கிறதே. இப்படி எந்தெந்த பொருளெல்லாம் குளிருடையது, குளிர்ச்சியானது என்று இயற்கை சொல்லுகிறதோ அவையெல்லாம் என்னை சோதிக்கிறது. ஒரு பறவை இருந்து ஒரு பறவை இல்லாவிட்டால், ஜோடி இல்லாவிட்டால் உயிர் நீத்து விடுகிற அன்றில் பறவைகள் ஜோடியோடு வந்து எதிரே நின்று கொண்டு நாங்கள் ஜோடியாக இருக்கிறோம், நீ ஜோடி இல்லாமல் இருக்கிறாயே என்று சொல்வது போல இருக்கிறது. இப்படி என்னுடைய மனமானது இவற்றையெல்லாம் பார்க்கிற போது சஞ்சலப்படுகிறது, துக்கப்படுகிறது, துயரப்படுகிறது, வருத்தப்படுகிறது, மனம் உடைந்து போயிருக்கிறது. இப்படி உறங்காமல் கிடக்கிறாளே, இவருடைய பெண் தானே, இந்த பெண் இப்படி உறங்காமல் கிடக்கிறாளே, இவளை கொண்டு போய் இவளுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் தாயான உனக்கோ தோழிக்கோ இருக்கா? இருந்தா என்னை இப்படி விடுவீங்களா? கொண்டு போய் காசாம்பு வண்ணனான கண்ணன் உறைவிடமான திருக்குறுங்குடி எருமான் சந்நிதியிலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று திருக்குறுங்குடிக்கே என்னை உய்த்து விடுவேன் என்று கூறுகிறார். சொன்னது போல சந்திரனும் குளிர்ச்சியானது எல்லாம் என்னை கொல்லுகிறது என்று சொல்லுகிறார். என் நலம் 5ம் என்று சொல்லுகிற இடத்துல இதற்கு 2 வகையான பொருளை கூறலாம். செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்ற 5 உறுப்புகளின் அறிவையும் வேறு விஷயங்களையும் என் நிலையிலிருந்து இல்லாமல் தன்னுடைய நிலைக்கு எடுத்து சென்றவன். அதாவது பகவத் விஷய வார்த்தைகளை தவிர வேறு எந்த வார்த்தையும் என்னுடைய காதானது கேட்க மாட்டேன் என்கிறது, என்னுடைய வாயானது எந்த விஷயத்தையும் பேச மாட்டேன் என்கிறது, என்னுடைய கண் அவனை தவிர வேறு எதையும் காண விரும்பவில்லை,
அவனுடைய திருத்துழாயிலிருந்து வருகிற அந்த வாசனையை தவிர என்னுடைய மூக்கானது எதுவுமே அனுபவிக்க துடிக்கவில்லை. உடல் வேறு எந்த வஸ்துவையும் அணைய விரும்பாமல் அவனையே அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது என்று ஒரு பொருள். இன்னொன்று இருக்கு. இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால், திருநெடுந்தாண்டகத்திலே மின்னிலங்கு திருவுருவம் பெரியதோடும் என்று பாட்டிலே என் நலனும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு என்று 5 வஸ்துக்களை கொண்டதாக சொல்லிற்றே என்று அமுதனார் சொல்லுகிறார். இந்த மின்னிலங்கு என்று தொடங்குகிற பாசுரத்திலே மின்னிலங்கு திருவுருவம் பெரியதோடும் என்பது அவருடைய உருவத்தை சொல்லுகிறது. அதில் என்ன சொல்கிறார்? என்னுடைய நலத்தை எடுத்துக்கொண்டு விட்டான், என்னுடைய நிறைகளை எடுத்துக்கொண்டு விட்டான், என்னுடைய சிந்தையை கவர்ந்து விட்டான், அவன் இல்லாததனால் பிரிந்து சென்றதனால் என்னுடைய கை வளைகள் எல்லாம் கீழே விழுந்து விட்டது, என்னையே முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டான் என்று 5 வஸ்துக்களை சொல்லி அமுதனார் அவர்கள் விளக்கம் தருகிறார். கொள்ளை கொள்பவர்கள் மயக்கி விட்டதென்றோ கொள்வது இங்கே நலமைந்து கொள்ளும் போது எதையிட்டு மயக்கிற்றென்னை வடிவு காட்டி மயக்கி கொண்டான் என்பது தோன்ற சொல்லுகிறாள் குவளைமலர் நிறவண்ணனார் என்று. திருடுகிறவனை பார்த்து மயக்கம் அடித்து விட்டு தானே திருடி செல்வான். பொதுவாக கொள்ளையடிப்பவன் மயக்கம் எடுத்து விட்டு செல்வான். ஆனால் இவனோ நினைவிருக்கும் போதே என்னை திருடி செல்கிறான், அதனால் எனக்கு தெரிகிறது யார் என்னை திருடி செல்கிறான் என்று. அவன் வேறு யாரும் இல்லை, திருக்குறுங்குடி எம்பிரான் தான், காசாம்பு வண்ணனான் அவன்தான் என்னை தூக்கி செல்கிறான். எனவே என்னை அவனிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். இதில் எல்லாமே எனக்கு பாதகமாக இருக்கிறது, ஆனால் நான் அவனிடம் சென்று விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். எனவே என்னை கொண்டு போய் திருக்குறுங்குடியிலே சேர்த்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஈரும் என்ற வார்த்தைக்கு வாட்டி வதைக்கிறது என்பது சாதாரண பொருள். ஆனால் அதற்கு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு அழகான வியாக்கியானம் தருகிறார். மிருதுவாய் இருப்பது ஒரு கொழுந்தை நெருப்பிலே இடுவார் போலே ஈரும் என்று சொல்கிறார். ஈரும் என்ற வார்த்தையை நாம் சாதாரணமாக வாட்டி வதைக்கிறது என்று சொன்னாலை விட பெரியவாச்சான் பிள்ளையோட அனுபவம் வேறு மாதிரி இருக்கிறது. எப்படி என்றால், மிருதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நெருப்பிலே போட்டு வாட்டினால் எப்படி இருக்கும்? அதுவே மிருதுவானது. அது எப்படி துடிக்கும், வருத்தப்படும், எப்படி அது வாட்டி வதைக்கப்படும் என்பதை பார்ப்பதற்காக ஒரு வார்த்தையை சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. மிருதுவாய் இருப்பது ஒரு குழந்தை நெருப்பிலே இடுவாரை போலே என்று சொல்கிறார் என்றார். ஈரும் என்கிற அந்த வார்த்தையானது எவ்வளவு கடுமையாக அவளுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பரகாலநாயகிக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். தவள இளம்பிறை துள்ளும் முன்னீர் தன்மலர் தென்றலோடு ஒன்றி துவள என் நெஞ்சகம் சோர வீரும் சூழ்பணி நாள் துயிலாதிருப்பேன் இவளுமோர் பெண்குடி என்றிறங்கார் என்னலம் 5 முன் கொண்டு போன குவளை மலநிற வண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்தத் சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.